ஃபைன் என்ன பார்க்க போகிறோன்னா ரோனூர் போனப்போ எதிர்ச்சியாக ஒரு ஓல்டு பிளேயர் நம்மளுக்கு பண்ணாங்க. எப்படி நான் ஓல்டு பிளேயர் சொல்கிறேன்னா புரியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவர் ஜெயிச்சிட்டாரு, செகண்ட் ரவுண்ட் நம்ம ஜெயிச்சிட்டோம், தேர்ட் ரவுண்ட் போகாம இவருக்கு அப்பப்போ நெட்டு கிடைக்க வேற போகுதுக்கு அப்படியே சும்மா நின்றுக்கிறாரு. அவர் உயிரோடு வந்துட்டாரு. அவர் மெடிக்கல் சுற்றிட்டு இருந்தாரு. நான் போய் உட்காந்துட்டுனே அவர் அடிக்கவே இல்லை. அப்போதான் தெரிஞ்சு ஒரு ஓல்டு பிளேயர்னு. ஏன்னா எந்த ஓல்டு பிளேயரும் மெடிக்கல் சுற்றுறப்ப யாரையும் அடிக்க மாட்டாங்க. ஆனால் இவர் டபுள் பேரலாம் மண்டையை அடிச்சு திருக்கி வரலாரு. இப்போ பாருங்க, இப்படிலாம் யாராச்சும் வெட்ட வழியில் உட்காந்து மெடிக்கல் தோடுவாங்களா? இது போலுமே அவர் ஓல்டு பிளேயர்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ரவுண்டே என்னைய அடிச்சிருவார் ஈஸியாகவே. ஜெயிச்சுட்டு இருந்தாங்க பாருங்க. டபுள் பேரலில் ஸ்டார்டாக ஹெட் அடிக்கிறாரு அவர். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அணி அடிச்சிருவேன் பாருங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் மெடிக்கல் சுற்றிக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற பிளேயர்லாம் அவ்வளோ மெடிக்கல் சுற்ற மாட்டாங்க, அடிச்சுருவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த ரவுண்ட் நம்பரே வாங்க அடுத்த ரவுண்டு போகலாம். இந்த ரவுண்டு நான் இங்கே ஒரு அடி வாங்கிட்டாரு. சார் இந்த ரவுண்டை நம்பர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அவரை ஒரு அடி அடிச்சிட்டேன். அதை உட்காந்து மெடிக்கல் சுற்றிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் கையெல்லாம் பரவாயில்லன்னு அடிக்கணும்னு. ஆனால் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு, ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஓல்டு பிளேயர்ஸ் வந்து இப்படி நடந்திருக்குன்னா மறக்காம கமன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல அழைக்க போகிறப்ப ஒரு அடி அடிச்சு ரொம்ப நம்ம ஜெயிச்சு. இந்த இடத்துல அவர் பறந்து வந்து அடிக்கலான்னு பார்த்தாரு. இப்படி மண்டையில் ஒரு அடியில் முடிச்சிட்டோம். அடுத்து ஒரு ரூம் கார்டு கிரியேட் பண்ணிட்டு நம்மளும் மேட்ச்சுக்கு கூப்பிட்டாரு. நம்மளும் போயிருந்தோம். ஸ்டார்டிங்கில் அவருக்கு நெட்டு கிடைக்காதனால இந்த கண்ணு எடுக்கல. அதனால 2 கண்ணும் கொடுத்துட்டு பிஸ்டல் வச்சு ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த பிஸ்டல் தரமாக அடிக்குதுங்க. நம்பரே அப்புறம் இந்த உடம்பு முடியல. இந்த வீடியோ இந்த ரூம் மேட்ச் யார் ஜெயிச்சா கேட்டிங்கன்னா நான் வச்சுக்கேன். ஒரு வேளை அவருக்கு நெட்டு சரியாக கிடச்சிருந்தா பாரு. இந்த ரவுண்டு அவரால் கண்ணு எடுக்க முடியல. நான் தான் கண்ணு கொடுப்பேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, அதான் பாபாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.